ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா ரீசனிங்கில் 30 அவுட் ஆஃப் 30 எப்படி எடுக்கிறது, அப்புறம் ரீசனிங்கோட மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ரீசனிங். இந்த மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி 30 மார்க் எப்படி எடுக்கிறது, என்னென்ன டாபிக் படிக்கணும், அது தமிழ் அண்ட் இங்கிலீஷு. நேற்று மேக்ஸில் மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி போட்டிருப்பேன் 23 அவுட் ஆஃப் 30 மார்க் எப்படி எடுக்கிறதுன்னு, அதையும் பாருங்கள். அப்புறம் இதுக்கு என்னென்ன புக்கு ஃபாலோ பண்ணணும், ப்ராக்டிஸ் எதில் எடுக்கணும், அப்புறம் கோர்ஸ் என்ன பை பண்ணணும், எல்லாமே இந்த வீடியோ டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். கண்டினியூவாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டாபிக் எல்லாமே படிக்கணும். இந்த டாபிக் எல்லாமே அப்கமிங் இப்போ நடந்து முடிஞ்ச 2024 நடந்து முடிஞ்ச கான்ஸ்டபிள் எக்ஸாம் வரைக்கும் அனலைஸ் பண்ணி அது இதில் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க, எந்தெந்த டாப்பிக்கில் ரொம்ப முக்கியம், அப்புறம் இந்த டாபிக் எல்லாத்தையுமே கவர் பண்ணணும். என்னென்ன டாபிக் சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு கோடிங் அண்ட் டிகோடிங் பார்க்கணும். அதோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் குறியீட்டு மொழி, அப்புறம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்னா சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி இருக்கும். அடுத்து வென் டயக்ராமு, வென் வரைபடம், அப்புறம் பசில்ஸு, புதிர் சோதனை, சிலாகிசமு, அதுவும் வென் டயக்ராம் மாதிரியே தான் இருக்கும். அப்புறம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, இருக்கை ஏற்பாடு, வாட்டர் அண்ட் மிரர் இமேஜு, தண்ணீர் கண்ணாடி படமு, அப்புறம் டைஸு, பகடைகள், எலமெண்ட் சீரீஸு, தனிம தொடர், ரேங்கிங், எண் தரவரிசை, டைரக்ஷன், திசைகள், பிளட் ரிலேஷன், இரத்த உறவுகள், டேட்டா சஃபிஷியன்சி, தரவு பொதுவான தன்மை, அப்புறம் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷனு, அறிக்கை முடிவுகள், ஸ்டேட்மெண்ட் அசம்ஷனு, கூற்று அனுமானம், ஸ்டேட்மெண்ட் ஆப்ரேஷனு, கூற்று மற்றும் வாதம், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், செய்ய வேண்டிய நடவடிக்கை, ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் டயக்ராம், வரைபடத்தில் அடிப்படையில் சிக்கல், ஃபார்மேஷன் ஆஃப் ஃபிகர், வரைபடத்தின் உருவத்தை உருவாக்குதல், ஃபிகர் கவுண்டிங், உருவத்தை எண்ணுதல், நம்பர் சீரீஸ், எண் தொடர், மிஸ்ஸிங் நம்பர், விடுபட்ட சொல், ராங் நம்பர், தவறான சொல், அனாலஜி, ஒப்புமை, கிளாசிஃபிகேஷன், வேறுபட்ட ஒன்றை கண்டறிக, இன்இக்வாலிட்டி, சம்பந்தமின்மை, பகுத்தறிவு. அடுத்து கிளாக்கு, கேலண்டரு. இது எல்லா டாப்பிக்குமே படிக்கணும். இது ரொம்ப முக்கியமான டாபிக். நான் இப்போ 2024 அனலைஸ் பண்ணதை வச்சு சொல்லணுன்னா, இந்த கோடிங் அண்ட் டிகோடிங், இந்த ஆல்ஃபபெட் சீரீஸ்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், கோடிங் அண்ட் டிகோடிங் ஷார்ட்கட்டு. அதை பாருங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதிலேருந்து 6 to 8 மார்க் கவர் பண்ணுறாங்க எல்லா எக்ஸாம்லையுமே. இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச எஸ்ஐ, ஆர்பிஎஃப் எஸ்ஐ வரைக்குமே நான் அனலைஸ் பண்ணிட்டேன். எல்லாத்துலேயுமே இது கேட்குறாங்க. அப்புறம் இதில் 2 கொஷின் கம்பல்சரி கேட்டுறாங்க மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில். இது ரேராக ஒரு கொஷின் இல்லை கேட்குறாங்க, இல்லை கேட்காமலும் இருக்காங்க. பசில்ஸில் 2 to 3 கொஷின் வரை கேட்குறாங்க. நிறைய டைப்ஸ் ஆஃப் பசில்ஸ் இருக்குது, அதையும் கற்றுக்கோங்க. சிலாகிசமில் 2 கொஷின் கம்பல்சரி இருக்குது எல்லா ஷிஃப்ட்லையுமே. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேயும் அதே மாதிரி 2 to 3 கொஷின் கம்பல்சரி கேட்குறாங்க. வாட்டர் இமேஜில் ஒரு கொஷின் கம்பல்சரி கேட்குறாங்க, வாட்டர் அண்ட் மிரர் இமேஜ். இதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன், இதையும் செக் பண்ணி பாருங்கள். டைஸில் ஒரு கொஷின் இல்லைனா 0 தான் கேட்குறாங்க, இல்லைனா கேட்காமலும் இருக்காங்க. எலமெண்ட் சீரீஸ்லேருந்து 2 to 3 கொஷின் வரை கேட்குறாங்க. ரேங்கிங்கில் ஒரு கொஷின் கேட்குறாங்க, டைரக்ஷன்லேயும் ஒரு கொஷின் கேட்குறாங்க, பிளட் ரிலேஷனில் 2 கொஷின் கேட்குறாங்க. டேட்டா சஃபிஷியன்சி அந்த அளவுக்கு நான் பார்க்கல. ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷனு, ஸ்டேட்மெண்ட் அசம்ஷனு, ஸ்டேட்மெண்ட் ஆப்ரேஷனு, கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், இது எல்லாத்துலேயும் இருந்தும் 1லேருந்து 2 கொஷின் வரைக்கும் கேட்குறாங்க. குரூப் டியில் கம்பல்சரி 1லேருந்து 2 கொஷின் கேட்பாங்க. இது ரேராக ஒரு கொஷின் கேட்குறாங்க. இதெல்லாம் அந்த அளவுக்கு கேட்குறதில்ல. ஃபிகர் கவுண்டிங் ஒரு கொஷின் வரைக்கும் கேட்குறாங்க. நம்பர் சீரீஸ், மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர், அனலாஜி, இது நியூ பேட்டர்ன் ஒன்று ஆர்ஆர்பி போர்டு இப்போ அப்கமிங் எக்ஸாமில் கேட்டுட்ருக்காங்க. அந்த பேட்டர்ன்லேருந்து 1லேருந்து 2 கொஷினு, பழைய பேட்டர்ன் 3 நம்பர் பேட்டர்ன் இருக்கும், அதுலேருந்து ஒரு கொஷின் வரைக்கும் கேட்குறாங்க. இன்இக்வாலிட்டி ஒரு கொஷின் கம்பல்சரி நம்ம எதிர்பார்க்கலாம். கேலண்டர் கிளாக் பெரிய டாபிக் தான், ஆனால் ஈஸியான டாப்பிக்கும் கூட. இதில் ஒரு கொஷின் கம்பல்சரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது குரூப் டி எக்ஸாம் பொறுத்தளவுக்கு. இது எல்லாத்தையுமே கவர் பண்ணணும். இது எல்லாமே கவர் பண்ணுறதுக்கு ஒரு 20 days கிட்ட டைம் எடுக்கும். நீங்கள் பார்த்து இது ஃபுல்லாக முடிச்சுருங்க. இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான் ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு. இந்த 30 மார்க்குமே ஈஸியாக நம்ம எடுக்க முடியும். இதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு கோர்ஸ் நமக்கு தேவைப்படும்.
ஸ்ட்ராட்டஜி. இது எல்லா டாப்பிக்குமே பார்த்துருங்க. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோர்ஸ் வேணும். அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து சந்துரு மேக்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது, சந்துரு மேக்ஸு. அதில் ஒன்லி ரீசனிங் மட்டும் இருக்குது. ரீசனிங் அது ஒரு 300 சம்திங் வரும். இது ஒன்று வாங்கிக்கோங்க. இதை வாங்கிட்டிங்கன்னா இதில் இருக்க டாபிக் வந்து 75% வந்து கவர் பண்ணிடலாம். மீதி இருக்க 25% நம்ம யூடியூப்பை ரெஃபர் பண்ணி அதையும் முடிச்சிடலாம். அப்புறம் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு YCT பப்ளிகேஷன் சொல்லிவிட்டு ஒரு புக் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் புக்கு. அதை வாங்கிக்கோங்க. அது வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது, தமிழ்லேயும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்ம குரூப்பில் இருக்குது. நீங்கள் இதோட PDF காப்பி, ஹார்ட் காப்பி வேணும்னாலும் நம்ம குரூப்பில் இருக்குது. குரூப்பில் ஆட் ஆகாதீங்க, ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது கோர்ஸ் முடிஞ்சிடுச்சு, YCT புக்கு முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 20 டேஸ் டைம் இருக்கும். அந்த 20 டேஸில் இதை முடிச்சிடுங்க ஃபுல்லாத்தையும். நெக்ஸ்ட்டு என்னென்னா, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 2024 நடந்த எல்லா கொஷினுமே சால்வ் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பேட்டர்ன் தான் அப்படியே ரிப்ளிகேட் ஆகும் குரூப் டியில். வேறு எந்த பேட்டர்னுமே ரிப்ளிகேட் ஆகாது. பழைய பேட்டர்ன் கூட ரிப்ளிகேட் ஆகிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இந்த 2024 நடந்த மேக்ஸு, ரீசனிங், சயின்ஸு, GS எல்லா கொஷினுமே அப்படியே ரிப்ளிகேட் ஆகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதையும் பார்த்துருங்க. அப்புறம் என்ன பண்ணணுன்னா, டெஸ்ட்டு புக்கில் செக்ஷனல் டெஸ்ட்டு வந்து ரீசனிங்க்கு டெய்லிக்கும் நீங்கள் டாபிக் கம்ப்ளீட் பண்ணணும். டெய்லிக்கும் ஒரு டெஸ்ட்டு, டெய்லிக்கும் ஒரு 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ரீசனிங்க்கு மட்டும். அப்புறம் வந்து 30 மினிட்ஸ் அனலைஸ் பண்ணுங்கள். என்னென்ன கொஷின் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், எந்தெந்த டைப்பில் வந்து நமக்கு மார்க் போகுது, எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு குரூப் டியில் 30க்கு 28 வரைக்கும் 100% எல்லாருமே ஸ்கோர் பண்ண முடியும். இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமலும் இந்த 28 மார்க் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் ஆகும். இதே நீங்கள் டெய்லிக்கு செக்ஷனல் போடும்போது உங்களுக்கு 20 மினிட்ஸ்லேயே இந்த 30 கொஷினுமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். இந்த ரீசனிங் டாபிக் எல்லாருமே அட்டன் பண்ணுவாங்க, எல்லாருக்குமே ஈஸியான டாபிக் தான். டைமில் தான் வந்து யார் டிஃப்ரெண்ட்டுன்னு காட்டும். அதனால் டெய்லிக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து செக்ஷனல் போடுங்க. இப்போவே ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு டாப்பிக்கை முடிங்க. டாப்பிக்கை முடிச்சுட்டு அது ரிலேட்டடாக டாபிக் டெஸ்ட் போடுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணுங்கள். ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக்ஷனல் போடுங்க. டாபிக் வைஸாகவும் சால்வ் பண்ணுங்கள். டெய்லிக்குமே ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த 30 மார்க் நம்ம எடுத்தால் தான் மேக்ஸில் ஒரு 23, இது மூணுத்தையுமே ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் 50 மார்க்கு. இப்போ இந்த 100 மார்க்குக்கு நம்ம 50 மார்க்குக்கு காம்படிஷனுக்குள்ளே வந்துடுவோம். மீதி இருக்க அந்த 30 மார்க்கை நம்ம எங்கே எடுக்கணும்னா சயின்ஸு, GS தான் எடுக்கணும். அப்கமிங் வீடியோவாக சயின்ஸு, GS, ஸ்ட்ராட்டஜிக்கே, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துக்குமே வீடியோ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நீங்களே வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதை வந்து இது இருங்க, நான் கரெக்டாக வைக்கிறேன். நீங்கள் இது எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்கள் கையாலேயே எழுதுங்க என்னென்ன டாபிக் இருக்குது, எப்படி இருக்குது. இதை யூடியூப்லேயும் சில டாபிக்ஸ் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டி கிடைக்காது. நீங்கள் பெஸ்ட்டு சந்துரு மேக்ஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கிறது தான். வாங்கிக்கிட்டு அழகாக படிங்க. இந்த 30 மார்க்குக்கு நம்ம 28 மார்க் கம்பல்சரி ஸ்கோர் பண்ணி ஆகணும். மேக்ஸில் 25க்கு 23 ஸ்கோர் பண்ணி ஆகணும். மேக்ஸுக்கும் நான் ஸ்ட்ராட்டஜி வீடியோ, மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள், உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, ஸ்ட்ராட்டஜிக்கு, GSக்கு எல்லாத்துக்குமே நான் வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 1 by 1 வந்துடும். தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.